ஸ்ரீ மாத்ரே நமக. ஒரு முறை குபேரர் சிவபெருமானையும் பார்வதி தேவியாரையும் தனது இல்லத்திற்கு விருந்திற்கு அழைத்தார். தெய்வீக தம்பதிகள் குபேரன் தனது செல்வத்தின் ஆடம்பரத்தை வெளிப்படுத்தும் நோக்கத்தில் விருந்திற்கு அழைத்து இருப்பதை புரிந்து கொண்டனர். தங்களுக்கு பதிலாக விநாயகப் பெருமானை அனுப்பி வைத்தனர். விநாயகர் குபேரன் இருப்பிடத்திற்கு சென்றார். விநாயகருக்கு உணவு படைக்கப்பட்டது. விநாயகர் சாப்பிடத் தொடங்கினார். ஒரு கட்டத்திற்கு உணவு இருப்பு இல்லாமல் போக தொடங்குகிறது. குபேரன் தனது சமையல்காரர்களுக்கு அதிக உணவுகளை சமைப்பதற்கு கட்டளையிடுகிறார். ஆனால் அரண்மனையில் உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறை இருப்பதால் அவர்களால் உணவு சமைக்க முடியவில்லை. பெரும் பசியால் இருந்த விநாயகர் தன்னை சுற்றி இருக்கும் பாத்திரங்களை சாப்பிட ஆரம்பிக்கிறார். ஒரு கட்டத்தில் தன் பசியை போக்கவில்லை என்றால், குபேரா, உன்னை சாப்பிடுவேன் என்று விநாயகர் கூறவே தன் தவற்றை உணர்ந்த குபேரன் சிவபெருமானை நோக்கி சென்று தன் ஆணவத்திற்கு மன்னிப்பு கேட்டார்.